கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். Who is good shepherd? யார் நல்ல மேய்ப்பன்? எல்லா மேய்ப்பனுமே மந்தையை மேய்க்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மேய்ப்பனா இருக்கிறவனுக்கு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற ஒரு பதத்தை கையாள வேண்டிய அவசியம் என்ன? நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு கூட அவன் இருக்கிறவனாய் காணப்படுவான். நேற்றைய தினத்துல இந்த தியானத்துல அரசனையும் மேய்ப்பனையும் ஒன்றித்து பார்க்கிறோம். இன்று இந்த நல்ல மேய்ப்பன் என்பவன் அந்த ஜீவராசிகளுடைய மந்தையினுடைய தேவைகளை சந்திப்பதில் அவன் நிறைவுடையவனாய் காணப்பட வேண்டும். Shepherd must be lead a simple life. மேய்ப்பனாய் இருக்கிறவன் ஒரு எளிமையான வாழ்க்கை உடையவனாய் காணப்பட வேண்டும். ஏன்? அவன் எளிமையை கற்றுக்கொள்ளுகிறான். அவன் பாதுகாக்கிற மந்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புறமும் செல்லும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புறமும் செல்லும் பொழுது அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் பொழுது அவன் எளிமையோடு பொறுமையோடு அதை தேடி பிடித்து ஒருங்கிணைக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அதற்கு he must have some tolerance. அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் அவன் நல்ல மேய்ப்பனாக அவன் வலம் வர முடியும். இரண்டாவது, மந்தை என்பது ஒரே இடத்துல இருக்கும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அது இருக்கிற இடத்துல மற்ற மிருக ஜீவனுடைய தாக்குதல் வராது என்று சொல்ல முடியாது. So, மேய்ப்பன், the shepherd must be watchful. அவன் மிகவும் கண்காணிக்கிறவனாக, விழிப்புணர்வு உள்ளவனாக அவன் காணப்பட வேண்டும். அந்த விழிப்புணர்வோடு அவன் இருந்தால்தான் வேறு துஷ்ட மிருகங்கள் வந்தால் அவற்றிலிருந்து தன்னுடைய மந்தையை அவன் காக்க முடியும். மேய்ச்சலை கொடுப்பது மட்டுமல்ல, மற்ற மிருகங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த மேய்ப்பனுக்கு வருகிறது. அந்த வாட்ச்ஃபுல்னஸ் give the wisdom to him. அது அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தினால் அவன் தன் மந்தையை காக்கிறவனாய் காணப்படுகிறான். மந்தையை மேய்க்கிறவன் சில கரவலாடுகளாய் இருக்கும், சில அப்பொழுதுதான் குட்டி ஈன்றிருக்கும். இவற்றை பாதுகாக்க பராமரிக்க அவனுடைய கரிசனையை காண்பிக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒரே விதமாக நடத்திவிட முடியாது. அவன் நடத்துகிற பொழுது ஒவ்வொன்றையும் தரம் பிரித்து அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அவன் நடத்துவதில் அவன் திராணி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அன்புக்குரிய விசுவாசிகளே, கொழுத்ததை தின்போம் என்கிறவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்க முடியாது. எது எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்று இருப்பவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்க முடியாது. என்னிடத்துல தரப்பட்டவைகளை விழிப்போடு பாதுகாக்கிறவனாய், என்னிடத்துல தரப்பட்ட மந்தையை அக்கறையோடு விசாரிக்கிறவனாய், கரிசனையோடு நடத்துகிறவனாய் காணப்படுகிறவனே நல்ல மேய்ப்பனாய் காணப்படுவான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த எண்ணங்களோடு பராமரித்தார். இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தரப்பட்டிருக்கிற மந்தைகளை நாம் எந்த பக்குவத்தோடு கூட பராமரிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நான் நல்ல மேய்ப்பனாய் இருந்தால் இந்த பராமரிப்பின் குணம் எனக்கு வேண்டும். அந்த பராமரிப்பின் குணத்தோடு அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை மேய்ப்பர்களாக பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி. குறைவுள்ள மேய்ப்பர்களாய் இல்லாதபடிக்கு குறைவற்ற மேய்ப்பர்களாய் எங்களை நம்பி நீர் தந்த பொறுப்புகள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.